நாம் எல்லாம் இறைவனை நினைக்கிறோம், இறைவனை விரும்புகிறோம். ஆனால் இறைவனை பற்றிக் கொண்டோமா என்றால், அது பலருக்கும் அது கேள்விக்குறிதான். ஆன்மீக அன்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் திருமூலருடைய திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலே கல்வி என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடல். பற்றது பற்றின் பரமனை பற்றுமின், முற்றது எல்லாம் முதல்வனை அருள்பெறில், இற்ற விறகின் கிளரொளி வானவர், கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே என்பதுதான் அந்த பாடல். திருமூலருக்கும் திருவள்ளுவருக்கும் சில பாடல்களிலே ஒரு ஒற்றுமை உண்டு. அந்த வகையிலே இந்த பற்றது பற்றின் பரமனை பற்றுமின் என்பது போலவே திருக்குறளிலும் ஒரு பாடல் இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்பார். எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும் என்றால் இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இங்க ஒரு ஆழமான செய்தியை நீங்க எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பற்றது பற்றின் பரமனை பற்றுமின், இறைவனை பற்றி கொள்ளுங்கள். இங்க இந்த பற்றுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நாம் விரும்புதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு கொடி அதையோட ஒட்டி படரும். அதுக்கு பேரு என்னன்னா பற்று கொடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பிடிச்சிச்சுன்னா அது விடாது. அந்த மரத்தோடு இணைந்து இரண்டர அப்படியே பிடித்துக் கொள்வதற்கு தான் பற்று கொடி அப்படின்னு அதுக்கு பேரு. நாம் எல்லாம் இறைவனை நினைக்கிறோம், இறைவனை விரும்புகிறோம். ஆனால் இறைவனை பற்றி கொண்டோமா என்றால், அது பலருக்கும் அது கேள்விக்குறிதான். பற்றுதல் என்றால் இரண்டர அதை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவாய் அப்படிம்பார் மாணிக்கவாசகர். நல்ல பிடிச்சுக்கிறது, இறைவனை பிடித்து கொள்ளுதல். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில பரமனை பற்றி கொள்ள வேண்டும். எதையாவது ஒன்றை பற்ற வேண்டும் என்றால் என்ன சொல்றது? பற்றது பற்றின் எதையாவது ஒன்றை நீங்கள் வாழ்க்கையில பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் பரமனை பற்றுமின். அப்படி பற்றி கொண்டால் இறைவனை. ஆக இன்றைக்கு பக்தர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் பற்றோடு இறைவனை பிடித்து கொண்டார்கள் என்றால் இல்லை. இறைவனை விரும்புகிறார்கள், இறைவனை நேசிக்கிறார்கள். ஆனால் பற்றி கொள்ளுதல் என்பது இல்லை. ஏனென்றால் பற்றி கொண்டால் அந்த மரத்தோடவே அதுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த கொடியை ஒட்டி கொண்டு இருப்பது போல இறைவனோடு ஒட்டி கொண்டு இருப்பீர்கள். இப்ப நம்மளுக்கு நாம் இறைவனை பற்றி கொள்வதில்லை, இறைவனை பலர் விரும்புகிறார்கள், நேசிக்கிறார்கள் அல்லது அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் பற்றி கொள்வதில்லை. பற்றி கொண்டா இறுக பிடித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அதான் பற்றியதல், பற்றுதல். பற்றுதல் உடையவர் அப்படின்னா இறுக பிடிச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். அதான் பற்றுதல். சரி, இங்கே திருமூலர் என்ன சொல்றாரு? முற்றது எல்லாம் முதல்வன் அருள் பெறில். அது நல்ல முற்றது, அது முற்றி போனது அப்படின்னா ரொம்ப முழுமை அடைந்து விட்டால் முதல்வன் அருள் பெறில், இற்ற விறகின் கிளரொளி வானவர், கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே. கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே. எதுகை மோனையோட அவர் கற்று உற்று. அப்ப வானவர்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து அவர்கள் எப்படி பேரின்பத்தை அடைகிறார்களோ அதுபோல நீங்களும் அந்த வானவர் போலவே நீங்களும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வாழ்வை வாழலாம். இதுதான் செய்தி. அப்ப இறைவனை முழுமையாக முற்றாக நீங்கள் பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில முழுமையாக ஒரு இன்பம்
அது தேவர்கள் வானவர் அப்படின்னா, வானவர்களுடைய இன்பம் என்ன? வானவர்களுக்கு அவர்களுக்கு வயோதிகம் என்பதே இல்லை. அவர்களுக்கு இன்பம் என்பது ஒரு வற்றிப் போன இன்பம் கிடையாது. இப்ப இந்த உலகியலை நாம் பற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு வைங்க. ஒண்ணு வாழ்க்கையில ஒரு மனிதன் உலகியலை பற்றிக் கொள்வான் அல்லது இறைவனை பற்றிக் கொள்வான். 2ல ஒண்ணு தான். அப்ப உலகியலை ஒரு மனிதன் பற்றிக் கொண்டார்கள் என்றால், உலக இன்பம் கிடைக்கும். அந்த உலக இன்பத்தை நீங்க எவ்வளவு நாள் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, குறைந்தது உலக இன்பம் பணமே இருக்கு அப்படின்னா, நீங்க பணத்தை எல்லாம் இன்னும் 100 வயதுல எல்லாம் மகிழ்ச்சியா எல்லாம் அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா, அந்த கார்ல ரொம்ப மகிழ்ச்சியா 100 வயசுல எல்லாம் அனுபவிக்க முடியாது. சாப்பாடு இருக்கு அப்படின்னா, சாப்பாடுலாம் நீங்க 100 வயது வரலயும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் ஆறிப்போன இன்பம். இந்த புலன்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது வரையிலும் தான் உங்களால அந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியும். அப்புறம் அனுபவிக்க முடியாது. அது வற்றிப் போய்விடும். ஆறாத இன்பம் என்பது இறைவனைப் பற்றிக் கொண்டால், அதனால் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படிம்பார். முற்றது எல்லா முதல்வன் அருள்பெறில் கிற்ற விறகின் கிளரொளி வானவர் கற்று அவர் பேரின்பம். வானவர்கள் கற்று அறிந்த அவர்களுடைய பேரின்பம் உற்று நின்றாரே. அவர்களைப் போன்று உற்று அ அந்த வானவர்களைப் போன்று நீங்கள் அனுபவிக்க முடியும். அது என்ன வானவர் இன்பம்? வானவர் இன்பம் அப்படின்னா, அந்த இன்பம் இது இப்ப எப்படி நம்ம உலக இன்பத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்பத்த நீங்க இவ்வளவு நாள் தான் அனுபவிக்க முடியும் அவ்வளவுதான். அதுக்கு மேல அது இன்பமாலாம் இருக்காது. அது அப்ப அது துன்பமா தான் மாறும். இப்போ ஒரு மனிதன் ஒரு ஒரு ஜோக் அடிக்கிறோம், அவன் சிரிக்கிறான். அதே ஒரு ஜோக் அடிக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னா, 24 மணி நேரமா அவன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு வயித்து வலி வந்துரும். அப்ப சிரிப்பது என்பது ஒரு இன்பம் அப்படின்னா, சிரித்துக் கொண்டே இருப்பது துன்பமா மாறிரும். இப்ப மாம்பழத்தை சாப்பிடுவது ஒரு இன்பம் என்றால், அந்த மாம்பழத்தையே தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால், அதுவே துன்பமா மாறிடும். வயித்து வலி வந்துரும். அப்ப எது இந்த உலகியல் இன்பம் என்பது இன்பமாக தொடங்கினாலும், அது துன்பமாக முற்றுப்பெறும். ஆனால் வானவர் இன்பம் என்பது அப்படி இல்லை. கிளரொளி வானவர் அந்த கிளர்ந்து எழுந்த அந்த கிளர்ச்சி அப்படிங்கிற கிளரொளி, கிளர்ந்து எழுந்த ஒளி, ஒளி பெற்று விளங்குகின்ற வானவர் கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே. அப்ப இறை இன்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப அந்த இறை இன்பம் என்பது பலருக்கு எட்டா கனியாக இருப்பதற்கு காரணம், நீங்கள் பற்றிக் கொண்டது இறைவனை அல்ல. நீங்கள் பற்றிக் கொண்டது பணத்தை பற்றிக் கொண்டீர்கள். உலக ஆசைகளை பற்றிக் கொண்டீர்கள். உலக இன்பத்தை பற்றிக் கொண்டீர்கள். இதனால் இது உங்களுக்கு கிடைக்கிறது. இல்ல கிடைக்காமல் போகாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே இது எல்லாமே இன்பமாக அது இருக்காது. அது துன்பமாக மாறிவிடும். ஆக இறைவனை பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி முற்றாக நீங்கள் பற்றிக் கொண்டீர்கள் என்றால், அதுவும் திருமூலர் சொல்லிட்டார். உங்களுக்கு வானவர்கள் அடைகின்ற இன்பத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்ப பசி, பிணி, மூப்பு, மரணம் என்கின்ற 4 குற்றங்களும் அந்த வானவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு வயோதிகம் அப்படிங்கிறது ஒண்ணு வராது. அவர்களுக்கு துன்பம் என்பது ஒண்ணு வராது. அவர்களுக்கு நோய்கள் என்பது ஒண்ணு வராது. இது போன்ற ஒரு இன்பத்தை நீங்கள் பெறலாம். இந்த பாடல்ல இறைவனை நீங்கள் முழுமையாக பற்றிக் கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய உன்னதமான ஒரு நிலை அடையும், வந்தே தீரும் என்பதை ஒரு ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. முற்றது எல்லாம் முதல்வன் அருள்பெறின் கிற்ற விறகின் கிளரொளி வானவர் கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே அப்படிங்கிறார். சரி, அது பல பேருடைய வாழ்க்கையில அது எட்டாக்கனியாக இருக்கிறதே. இப்ப நாங்களெல்லாம் இறைவனை பற்றவில்லையா என்றால், கட்டாயமாக கூறுகிறோம், திட்டவட்டமாக கூறுகிறோம். நீங்கள் இறைவனை பற்றவில்லை. உலகியலைத்தான் பற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்பம் தருவது எது அப்படின்னா, நல்ல சாப்பாடு, நாசிக்கோரின், நாச்சிலேம்மா. இது மாரி உலகத்துல நல்லா சாப்பிடணும். ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடணும். நல்ல கார்ல பயணம் பண்ணணும்.
நல்ல ஒரு பங்களா மாரி வீடு கட்டி வாழணும். மனைவி மக்களோட மகிழ்ச்சியா வாழணும். இந்த இன்பத்துக்காகத்தான் நீங்க இறைவனை சார்ந்து இருக்கிறீர்களே தவிர, இறைவனை பற்றிக் கொள்ளவில்லை. இப்போ ஒரு மரத்துல ஒரு கொடி பற்றிக் கொண்டா அது எப்படி இருக்கும்னா, அந்த மரத்துக்கு இப்ப நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னா, அந்த பற்றுக்கொடி நான் உன்ன விட்டு நான் இனி தண்ணி இல்ல, ஒண்ணும் இல்ல. உன்னை நான் பற்றி விட்டேன். எனக்கு தண்ணி கிடைக்கவில்லை. அப்படியே நான் உன்ன பற்றுவதை விட்டுவிட்டு, நான் வேற ஒரு மரத்தை பிடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த கொடி போகாது. அதோட அந்த மரம் ப ப மரம் பட்டாலும், அதோட சேர்ந்து தான் அந்த கொடியும் பட்டு போகும். அதுதான் பற்றுக்கொடி. அத புடிச்சா புடிச்சது தான். அத அப்படியே சுத்தி, 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 சுத்தி வரும். அது பற்றுக்கொடி அப்படின்னே அது சொல்றது. அப்ப மரத்தோடு மரத்தினுடைய இன்பமும் மரம் மரம் மகிழ்ச்சியா இருந்தா, அந்த கொடியும் மகிழ்ச்சியா இருக்கும். மரம் மகிழ்ச்சியா இல்லாதபோது அந்த பற்றி இருக்கிற அந்த கொடிக்கும் ஆக நாம் இறைவனை எதற்காக ப ப பற்றி அத பற்றிக் கொள்ளல. இறைவனை விரும்புகிறோம் என்றால், நாம் இந்த உலக இன்பம் தெளிவாக பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை விரும்புகிறோம். இங்க யாராவது உலக இன்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை எங்களுக்கு இறைவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எத்தன பேர் இருக்காங்க? லேசா ஒரு துன்பம் ஏற்பட்டா, இறைவா எனக்கு இப்படி ஒரு துன்பம் வர வேண்டுமா? எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த துன்பம். ஆக இறைவனை நேசிக்கிறீர்களே தவிர, இறைவனை பற்றவில்லை. அப்படி பற்றி இருந்தீங்க என்றால், நீங்க இந்த உலகத்துல படுற கஷ்டத்த பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. துன்பம் வந்தாலும் துன்பத்த பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா, நாம பிடித்திருக்கிற இது கஷ்டமா இருந்தா நம்மளுக்கும் கஷ்டம் வந்து விட்டு போகுது. ஏன்னா, நம்ம ஒரு தடவ பிடிச்சுட்டோம். பிடிச்சுட்டோம்னா, அதுல எவ்வளவு நல்லது வந்தாலும், எவ்வளவு கெட்டது வந்தாலும் நமக்கு அந்த சோர்வு இளன் ஆதலாக நாம் சோர்வு இல்லாதவராக நாம் ஆகிவிடுவோம். சரி அப்படி சொன்னா திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இறைவனை பற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், துன்பம், துயரம் அப்படின்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. அருள் பெற்றுவிட்டால், முதல்வனுடைய அருள் பெற்றுவிட்டால், கிளரொளி வானவர் கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே. வானவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோல ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த வானவர் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த வேதத்துல படிக்கிற தேவர்கள் அப்படின்னு நினைக்கக் கூடாது. வானவர் அப்படின்னா, நாம் வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்கள். அதான் வானவர்கள். வானவர்கள்னா வானில் தோன்றும் நட்சத்திரங்கள். வானில் தோன்றும் நட்சத்திரங்கள் ஒரு உயர்ந்த பேரின்பத்தில் அது இருக்கிறது. அந்த பேரின்பத்தை அந்த இறைவன் அதே போல உங்களுக்கு வழங்குவார் என்கிற செய்தியை இங்கே ஆழமாக திருமூலர் பதிவு செய்கிறார். வானவர் கற்று அவர் பேரின்பம் உற்று நின்றாரே. ஆகவே நாம் இறைவனை பற்றிக் கொள்வதற்கு தயாராக வேண்டும். அப்படி பற்றிக் கொண்டால் நமக்கு மற்றது பற்றி எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு தடவை இறைவனை பற்றிக் கொண்டால் எதை பற்றியும் நமக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இறைநிலையை நீங்கள் உணர்ந்து அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு மகிழ்வோடும், எவ்வளவு பேரின்பத்தை அனுபவிக்கிறதோ, அதுபோல ஒரு பேரின்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பாடல் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். பற்றது பற்றின் பரமனை பற்றுமின், முற்றது எல்லா முதல்வன் அருள்பெறின், கிற்ற விறகின் கிளரொளி வானவர் கற்று அவர் பேரின்பமும் உற்று நின்றாரே என்கிறது இந்த பாடல். இதன் பேரிலே உங்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை இப்பொழுது தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நல்லது.